போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சென்ற வகுப்புல சொல்லதிகாரத்துல எச்சம் அதனுடைய பிரிவுகள் எல்லாம் பார்த்தோம். இன்றைய வகுப்புல தொடர்ந்து சொல்லதிகாரத்துல பல செய்திகளை பார்க்கலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், இது அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு இலக்கண குறிப்பு. இப்ப பாருங்க, 2 தொடர் கொடுத்திருக்கேன். ஓடுகிற வண்டி, ஓடாத வண்டி. மேற்கண்ட 2 தொடர்களில் முதல் தொடரில் உள்ள பெயரெச்சம் நேர்மறை பொருளையும், இரண்டாவதாக உள்ளது எதிர்மறை பொருளையும் தருது. ஓடுகிற அப்படின்னா நேர்மறை பொருள், ஓடாதன்னா அதுக்கு ஆப்போசிட், அது எதிர்மறை பொருள் தருது. இப்ப நமக்கு வேண்டியது எதிர்மறை பெயரெச்சம் வேணும். இது 2மே பெயரெச்சம் தான். இது ஓடுகிற வண்டி, வண்டின்னு முடியறதுனால அது ஒரு பெயரை கொண்டு முடிகிற சொற்றொடர் பெயரெச்சம். அதிலே எதிர்மறை பெயரெச்சத்தை எதிர்மறையை எடுத்துக்கிறோம். ஒரு எதிர்மறை பெயரெச்சத்தின் ஈறு கெட்டு, ஈறுனாக்கா இறுதி அப்படின்னு அர்த்தம், இறுதி வார்த்தைன்னு அர்த்தம், இறுதி எழுத்துன்னு அர்த்தம். அந்த இறுதி எழுத்து கெட்டு அழிந்த பிறகும் அது இங்க மறைஞ்சு போயிடுது. ஆனா அதே பொருளை தரும். இறுதி எழுத்து அழிந்தாலும் அதே பொருளை தருவதுதான் அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இலக்கண குறிப்பினுடைய அந்த பெயருடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எளிமையா விளங்கிடும். ஈறு இறுதி, கெட்ட அழிந்த, எதிர்மறை ஆப்போசிட் வேர்டு வினையச்சமா இருக்கணும், பெயரெச்சமா இருக்கணும். அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அங்க ஓடாத வண்டின்னு எடுத்தோம்ல, அதை இங்க ஓடா வண்டின்னு இருக்கும். ஓடாத என்கிற எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டுள்ளது. ஓடா வண்டினாலும் ஓடாத வண்டினாலும் ஒண்ணுதான். ஆக இறுதி எழுத்து அழிந்த பிறகும் அதே அர்த்தத்தை, அதே பொருளை தருமேயானால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்ப பாருங்க, அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப கேட்கறது இல்ல, இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்ப 2 சொற்றொடர் இருக்கு பாருங்க. கண்டு நின்றான், காணாது நின்றான், 2 சொற்றொடர் இருக்கு. இப்ப கண்டு காணாது 2மே எச்சம் தான். இது பெயர் வினைச்சொல்லை கொண்டு முடியறதுனால இது வினையச்சம், இது எதிர்மறை வினையச்சம். அது விளக்கம் பாருங்க. மேற்கண்ட 2 தொடர்களில் முதலில் உள்ள வினையச்சம் நேர்மறை பொருளையும், இரண்டாவதாக உள்ள வினையச்சம் எதிர்மறை பொருளையும் தருது. இப்ப நமக்கு எதிர்மறை பொருளை எடுத்துக்குவோம். ஒரு எதிர்மறை வினையச்சத்தின் ஈறு கெட்ட பிறகு, அதாவது இறுதி எழுத்து அழிந்த பிறகும் அதே பொருளை தருமையானால் அது எதிர்மறை வினையச்சம். முதல்ல பார்த்தது பெயரெச்சம், இது வினையச்சம். இந்த 2வது சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். காணாது நின்றான், அதனுடைய இறுதி எழுத்து து. இங்க காணாதுன்னு தான் இருக்கணும். காணாது நின்றான், தூ எடுத்துட்டோம். காணாது நின்றான், இந்த தூ எடுத்துட்டாலும் காணா நின்றான்னாலும் ஒண்ணுதான். இங்க தான்னு போட்டுருக்கு, அது திருத்திக்கணும். காணா நின்றான், காணாது நின்றான், 2மே ஒரு பொருள் தான். ஆனா இந்த தூவை எடுத்துட்டோம்னா இறுதி எழுத்து அழிந்த பிறகும், இந்த வினையச்சம் இறுதி எழுத்தை அழிந்த பிறகும் அதே பொருளை தருகிறது. அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம். ஏவல் வினைமுற்று. அடுத்ததாக தலைப்பு ஏவல் வினைமுற்று. ஏவல்னா கட்டளை, ஏவருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டளை. ஆங்கிலத்தில் சொல்லணும் ஆர்டர் அல்லது ஆணை, இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஒரு செயலை செய்ய சொல்ல நிர்பந்திப்பது, அதாவது கட்டாயப்படுத்துவது, அதுக்கு பேர் தான் கட்டளை சொல்லுன்னு சொல்றோம். இதுக்கு ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றோம். எப்படி இருந்தா ஏவல் வினைமுற்று? ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும் வினைமுற்று சொல். வினைமுற்று சொல்லுதான். அதே சமயம் அந்த வினைமுற்றுல ஏவல் மறைந்திருக்கும், கட்டளை மறைந்திருக்கும், அதுதான் ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க. செய், செய்னா இதுல உடன்பாடு இருக்கு, ஆப்போசிட் வேர்டு இல்லை. இங்க கீழே செய்யாதேன்னு ஆப்போசிட் எதிர்மறை பேர்ல இருக்கு. இங்க செய் அப்படின்னா உடன்பாட்டு ஏவல் வினைமுற்று.
செய்ங்கிறது வினைமுற்று. அதே சமயம் அதுல கட்டளை இருக்கு. அதே சமயம் அதுல உடன்பாடு இருக்கு. அதனால உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. ஒருமையில தான் சொல்றோம். செய்யுன்னு நெறைய பேர சொல்லல. ஒருத்தர் தான் சொல்றதுனால அது எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. உடன்பாடு, ஏவல், ஒருமை, வினைமுற்று 4 விஷயம் இருக்கு. இதுல பாருங்க. இது எதிர்மறை பொருளை தருது. செய்யாத அதுவும் கட்டளை தான். ஆனா எதிர்மறை பொருளை தருகிறது. இது எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. அதேதான். செய்யாதேன்னு ஒருத்தர் தான் சொல்றோம். அதனால ஒருமை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. இதெல்லாம் கொஞ்சம் பழைய தமிழ் வார்த்தைகள். செய்மின், செய்யமின், செய்யன்மின் அதெல்லாம் பழைய தமிழ் வார்த்தை. கொஞ்சம் இத புரிஞ்சு வச்சுக்கலாம். இதுல பாருங்க. உடன்பாட்டு பன்மை வினைமுற்று. இப்ப செய் அப்படிங்கிறதுலயே நெறைய பேரு சொல்லணும். நெறைய பேருக்கு கட்டளை இடணும் அப்படின்னாக்கா, செய்மின் அப்படின்னு சொன்னா அது நெறைய பேருக்கு சொல்ற விஷயமா இருக்கும். அது அது உடன்பாடு. அதிலேயே பன்மை இருக்கு. அதனால உடன்பாட்டு பன்மை வினைமுற்று. செய்யன்மின் அப்படின்னா செய்யாதீர்கள்னு அர்த்தம். அதிலே எதிர்மறையா இருக்கிறதுனால எதிர்மறை பன்மை வினைமுற்று. இது 2ம் பன்மை செயல்ல சொல்றோம். பன்மையில சொல்றோம். இது ஒருமையில சொல்றோம். அது முதல் 2ம் ஒருமை. இது 2ம் பன்மை. அடுத்தது வியங்கோள் வினைமுற்று. ஒரு வினைமுற்று சொல்லானது கட்டளை சொல்லாக வரப்பெற்று மரியாதை தன்மையோடு சொல்லப்படுமேயானால் அச்சொல் வியங்கோள் வினைமுற்று. ஒரு கட்டளை இடுறோம், ஒரு ஏவல் சொல்றோம், அல்லது ஒரு ஆர்டர் போடுறோம். அந்த வார்த்தைய கொஞ்சம் மரியாதையா சொன்னா அதுக்கு பேரு வியங்கோள் வினைமுற்று. இப்போ வான்னு சொல்றதுக்கும் வருக அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு கட்டளை சொல்லையே ஒரு மரியாதை தன்மையோடு சொன்னா அதுக்கு பேரு ஏவல் வியங்கோள் வினைமுற்று. இது எப்படி முடியும்? இறுதி எழுத்துக்கள் விகுதிகள்ல எப்படி முடியும் அப்படின்னா, கான்னு முடியும், இயன்னு முடியும், இயர்னு முடியும் போன்ற விகுதிகளை பெற்று வரும். அதிலேயே வாழ்த்துதல், வைதல் அல்லது சபித்தல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்ல வரும். எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த தலைப்புகளை பாருங்க. இங்க வியங்கோள் கொடுத்திருக்கேன். இங்க விகுதி, இங்க அதனுடைய பொருள் என்ன பொருளை விளக்குது அப்படிங்கிறது. வாழ்க. வாழ் அப்படின்னாக்கா அது கட்டளை சொல்லப்படும். வாழ்க அப்படிங்கும்போது அது வியங்கோள் வினைமுற்றா மாறிடுது. இது க கொண்டு முடியாதனால அதுக்கு பேரு விகுதி க. இது வாழ்த்து. இதுவுமே வாழ்த்து தான். வாழிய அப்படின்னாலும் இயன்னு இந்த விகுதியை கொண்டு முடியுது. அதுவும் வாழ்த்து தான். வாழியர் அப்படின்னாலும் இயர்ல முடியறது தான். விகுதி இயர்ல முடியுது. அதுவும் வாழ்த்து. ஒழி அப்படின்னா கட்டளை. அதுவே ஒழிங்கிற சொல்லையே ஒரு மரியாதை சொல்றோம். ஒழிக அப்படின்னு சொல்லும்போது அது வைதல்ல சேருது. அதனுடைய விகுதி க. தான்னு சொன்னா அது ஏவல். அதே தருக அப்படின்னு சொல்லும்போது அது வேண்டலா போயிடுது. அதே சமயம் க விகுதியை பெற்று வர்றதுனால இது க விகுதியை பெற்ற வியங்கோள் வினைமுற்று. இப்போ ஒண்ணு வித்தியாசம் பாருங்க. இது வாழ்கங்கிறது வாழ்த்தி சொல்றோம். இது ஒழிகங்கிறது சபிக்கிறோம் அல்லது வைகிறோம். தருக அப்படிங்கும்போது வேண்டுறோம். கொணர்க அப்படிங்கும்போது விதிக்கிறோம். அது ஒரு கட்டளை பொருளை தருகிறது. அதுவும் க அப்படிங்கிற முடியுது. இதுக்கு பேரு விதித்தல்னு சொல்றோம். இது என்ன பொருளை விளக்குதுன்னா விதித்தல் பொருள். ஆக இதுல வியங்கோள் வார்த்தைகள், இதுல விகுதி, அது என்னுடைய என்ன விகுதின்னு சொல்றோம். இது என்ன பொருளை தருகிறது அப்படின்னு சொல்றோம். இடைச்சொல். இந்த இடைச்சொல் முதல் வகுப்பே படிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த வகுப்புலயும் இதை பார்த்துக்கலாம். பெயர்ச்சொல் வினைச்சொல் வகையில் சேராமல், இது ரெண்டுலயுமே சேராது. பெயர் சொல்லையும் சேராது, வினைச்சொல்லையும் சேராது. ஆனா அவற்றிற்கு முன்போ பின்போ நின்று பொருளை தரும். ஒரு பொருளை விளக்கும். எப்படி பாருங்க. அதனுடைய வகைப்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, இடைச்சொல்லுடைய வகைப்பாடு சுட்டெழுத்து இருக்கு, வினா எழுத்து இருக்கு, வினா எழுத்துகள் இருக்கு, உண்மைகள் இருக்கு, வேற்றுமை உருவுகள் இருக்கு. இவை தவிர இந்த சொற்கள்லாம் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்க. இப்ப இதெல்லாமே இடைச்சொல் வகைகள் தான். இதை சுட்டெழுத்து முதலே படிச்சிருக்கோம். அ, இ, உ. அது சுட்டிக்காட்ட பயன்படுகின்ற எழுத்துக்கள். அந்த எழுத்தெல்லாம் இடைச்சொல் தான் சொல்றோம்.
இது வார்த்தைகள் வரும்போது அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம், உட்டு இட்டு கிடையாது. இப்பு உப்பக்கம் அப்படின்னா நடுவுல உள்ள பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆக ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படுகின்ற எழுத்துகள் அது சுட்டெழுத்துக்கள். அதே சமயம் அது இடைச்சொல் வகையை சாரும். அடுத்தது வினா எழுத்துகள். இந்த எழுத்துக்கள்லாம் கேள்வி கேட்க பயன்படுகின்ற எழுத்துகள். ஆ, இ, ஏ, ஓ, யா, அவனா, அந்த ஆன்னு முடியுதுல்ல, அந்த இடத்துல கேள்வியாக தொக்கி நிற்கிறதுனால அது வினா எழுத்து. எது, எவை, எப்படி, எதற்கு அப்படி கேட்கறதுனால இந்த எழுத்து ஏ. அதுவும் வினா எழுத்து. ஏது, ஏன் அப்படி கேட்கறதுனால அது ஏ ஒண்ணும், அதுவும் வினா எழுத்து. அவனோ, அவளோ அப்படின்னு கேட்கும்போது இந்த ஓவும் வினா எழுத்துல சேருது. யாவர், யாது அந்த சொற்கள்ல வர்றதுனால இது இந்த யா என்ற எழுத்தும் வினா எழுத்து. அடுத்து உம்மைகள். உம்மைகள்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என்ற விகுதியில முடியிற வார்த்தைகள் எல்லாம் உம்மைகள்னு சொல்றோம். இது உம்மைகளை பற்றி இன்னும் விரிவா பின்வகுப்பா படிக்க போறோம். இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதுவும், இதுவும் அந்த உம்ன்னு முடியுது பாருங்களா? அந்த விகுதி மட்டும் தான் உம்மை. எதுவும், அதுவும், இதுவும், சிறப்பும், தேனும், பாலும் இப்படி முடியறத முடியுது இல்லையா? இப்ப பால்னா ஒரு வார்த்தை. அதுல வந்து இடைச்சொல் வந்து சேரும்போது அது உம்மையாக தொனிக்கிறது. வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருவுகளும் நிறைய பின்ன கூட படிக்க போறோம். அதுல 8 வேற்றுமைகள் இருக்கு. முதல் வேற்றுமைக்கும், 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதி உள்ள உருபுகள் ஐ, ஆல், இன், கண், அதெல்லாம் பார்க்க போறோம். இது தனியா ஒரு வகுப்புல பார்க்கலாம். இப்ப இவை தவிர இத சொன்னோம்ல, இதை தவிர இடைச்சொல் வகையில இந்த வகைப்பாட்டு அன்னியில் இந்த வார்த்தைகளும் இடைச்சொல் தான். தான், அவன், அவன்தான். மற்று, இது மற்றும்னு மாறிடுச்சு இப்ப. அவன், அ அவனது தோழியர் மற்றும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல இந்த சொல் உபயோகப்படுத்துறதுனால இதுவும் இடைச்சொல். இனி, தான், முன், பின், கொள், மண் இந்த சொல் எல்லாமே 2 சுழிகள் இல்லையா? இந்த இந்த சொற்கள் எல்லாமே இடைச்சொல் தான். அடுத்ததாக ஒரு பொருள் பன்மொழி. மொழினாலே சொல் தான் அர்த்தம். ஒரு சொல்லுக்கு வந்து மொழின்னும் சொல்லப்படுவது உண்டு. ஒரு பொருளை தான் தரும். 2 சொற்கள் இணைந்து கூட பொருளை தரும். பாருங்க. நாகிலம் அப்படின்னா, அத பிரிச்சு சொன்னா என்னதான் வரும்னாங்க, நாகு பிளஸ் இளம்னு பிரிக்கலாம். இந்த நாவுக்கும் இளமை தான் பொருளு. இன்னொரு இளமை சேர்ந்திருக்கு. ஆக 2 இளமை சொற்கள் சேர்ந்திருக்கனால, ஆனா பொருள் வந்து ஒண்ணுதான். நாகிலம், கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது சில வார்த்தைகள்ல, சில செய்யுள்ல எல்லாம் வரும். அப்ப இளமையான பொருள்னு அர்த்தம். 2மே நாகுனாலும் இளம், இளம்னாலும் இளமை தான். 2 வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையா வருவதுதான் ஒரு பொருள் பன்மொழி. அதேபோல் மீமிசை. அத பிரிச்சா மீ கூட்டல் மிசைன்னு வரும். 2மே மேலைன்னு தான் அர்த்தம். ஆக 2 சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் ஒரே சொல் மாதிரி தோணும். ஆனா வெவ்வேறு சொற்கள் தான். ஆனா பொருள் வந்து ஒரே இதுதான். அதுக்கு பேரு தான் ஒரு பொருள் பன்மொழி. இப்போ கூன், பிறை. கூன் கூட்டல் பிறை. 2மே வளைவுன்னு தான் அர்த்தம். வளைவுன்னு தான் அர்த்தம். இப்ப கூன்னாலும் கூனி போறது, அப்படியே வளைந்து போறது. பிறைனாலும் வளைவா இருக்கிற நிலாவுக்கு பேரு. அப்ப கூன், பிறைங்கிறது ஒரே பொருளை தருகின்ற சொல். அடுத்ததாக வேர்ச்சொல். ஒரு சொல்லுக்கு வேறாக எப்படி ஒரு செடி இருந்தாக்க, ஒரு மரம் இருந்தாக்க அதுக்கு எப்படி வேர் இருக்கோ, அதே போல ஒரு சொல்லுக்கு அடிப்படையாக இருப்பதுதான் வேர்ச்சொல்னு சொல்றோம். இத பிரிக்க முடியாது. இந்த சொல்ல வந்து பிரிச்சீங்கன்னா,
பொருள் தராது. அப்படியே பொருள் தந்தாலும் உண்மையான பொருளை தராது. அதுக்குரிய பொருளை இது பிரிக்க முடியாத கட்டளை சொல்லாக இருக்கும். அப்படியே பிரித்தாலும் அதன் உண்மை பொருளை தராது. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு மறந்தால். இதுல என்ன வேர்ச்சொல், அடிப்படை சொல், கட்டளை சொல் மறைந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அதனுடைய மறந்தால். அதுக்கு என்ன, மரங்கிற சொல்ல இருந்தானே, இந்த மரங்கிற முதல் 2 எழுத்துல இருந்தானே ஒரு இந்த மறந்தாள்ங்கிற உருவாயிருக்கு. அப்ப எந்த சொல்லிலேருந்து ஒரு சொல் உருவாகுதோ, அதன் அடிப்படை சொல்லிலேருந்து உருவாகுதோ, அதுதான் அது அதனுடைய வேர்ச்சொல்னு சொல்றோம். இப்ப மறந்தாளுக்கு வேர்ச்சொல் மர. இப்ப கண்டானுக்கு வேர்ச்சொல், இதன் வேர்ச்சொல் கான். கான் என்பது அந்த சொல்லில இருந்தா கண்டான்கள் வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துறதுக்காக ஆன்சர் குடுக்கும்போது, கண்டானுடைய வேர்ச்சொல் வந்து கான்னு குடுக்காம, கண்ணுன்னு முதல்ல குடுத்துருவாங்க. இது முதல் 2 எழுத்து தான் நினைச்சுட்டு நம்ம கண் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். எது அடிப்படை அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் சில சொற்கள் இருக்கு. சாக்காடுன்னு ஒரு சொல் இருக்கு. அது பிரிக்கும்போது என்னன்னாக்கா, சா அப்படிங்கிற வேர்ச்சொல் தான் அதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். அப்ப சாங்கிறது ஒரு அடிப்படை சொல், ஒரு கட்டளை சொல். சாவுங்கிற அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில இதனுடைய சா, வி, அப்புறம் கா இப்படிங்கிற சொற்கள் ஒரு எழுத்துல ஒரு அர்த்தம் இருக்கிறத பின்னணி வகுப்புல பார்க்கலாம். ஆகவே மாணவர்களே, இன்று சொல்லதிகாரத்துல பல வகையான பிரிவுகளை பார்த்தோம். அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.